Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பாலிட்டி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதாவது எக்ஸிக்யூஷன் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறது, நோட் மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சீரீஸ் தான் இது. இது வந்து நிறையா எப்படி அந்த டாப்பிக்கோட கான்செப்ட் கிளாரிட்டியோ இது என்ன அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதை பற்றி நிறைய நல்ல கண்டென்ட் வந்து யூடியூப்பில் நிறையா இருக்குது. நிறைய எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, நம்ம ஒரு நோட் வழியாக எப்படி எழுதுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, எல்லாம் சைமல்டேனியஸாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுக்க நம்மளது குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் ஃபோக்கஸில் தான் நம்ம சேனல் கண்டென்ட்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இப்போது செகண்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னென்ன நம்ம பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக இந்த பாலிட்டியில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கணும். நம்ம சிலபஸ் எடுத்துக்கலாம். சிலபஸில் வந்து பார்த்தோம்னா, வெயிட் அ செகண்ட், ஓகே, பாலிட்டி எடுத்துக்கலாம். பாலிட்டியில் நம்மளுக்கு 100 மார்க்ஸ் பேப்பர்னு தெரியுது. நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம 100 மார்க்ஸ்க்கு நம்ம என்ன 74 மார்க் வந்து டார்கெட் வச்சுருக்கோம். எப்படி டார்கெட், எப்படி ஒரு பேப்பருக்கு எப்படி டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டார்கெட் ஷீட் ஃபார் 2025ன்னு நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம 100 மார்க் பேப்பருக்கு இந்த பாலிட்டிக்கு நம்ம 75+ நம்ம இதை டார்கெட் பண்ணுறோம் இந்த 100 மார்க் பேப்பருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஷனும் எவ்வளோ மார்க்குன்னு அந்த டார்கெட் ஷீட்டில் சொல்லியிருப்பேன். அதில் போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில். ஸோ இதுக்கு நம்மளுக்கு டார்கெட் மார்க் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ மார்க் வாங்கணும் 100 மார்க் பேப்பருக்குன்னு. இப்போ நம்ம சிலபஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? சிலபஸை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட வச்சு அனலைஸ் பண்ணணும். எப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து இந்தியன் பாலிட்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் நம்ம மெட்டீரியல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ, என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் மெட்டீரியல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. டாபிக் வைஸ் பாருங்கள். ஓகேங்களா? நம்மளது இங்கே இண்டெக்ஸில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஜில் கிடைக்குது. உங்ககிட்ட இருக்க மெட்டீரியல்லையும் நீங்கள் தனித்தனியாக வந்து கரெக்டாக லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க, எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணதில் வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஒரு 500 கொஷின்ஸ் வந்து டோட்டலாகவே 2001 to 2025 வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஏன் பார்க்குறோன்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து 80% ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் கான்செப்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அடுத்தடுத்த வருஷத்தில். நம்ம அதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போன வருஷம் குரூப் 1 மெயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ப்ரிப்பரேஷனும் டிஎன்பிஎஸ்சி ஆங்கிளில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, 3 ரெடி பண்ணிக்கோங்க. ஹை ப்ரையாரிட்டி ஏரியா, மீடியம் ப்ரையாரிட்டி அண்ட் தென் லோ ப்ரையாரிட்டி அப்படின்னு வந்து 3 டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஹை ப்ரையாரிட்டி ஏரியாஸ் எப்படி நான் டிவைட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரையாரிட்டி நீங்களே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்க மாதிரி தான் அப்படின்னு கிடையாது. அதாவது உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தர் பண்ண ஃபிட்டை வந்து இன்னொருத்தருக்கு செட் ஆகிற ஒரு ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு செட் ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு ஃபிட் இருக்கும். அந்த ஃபிட்டை வந்து நீங்கள் தான் வந்து த்ரூ ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் அதுக்கு ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நான் வந்து இதில் 11 டாபிக்ஸ் டோட்டலாக வந்து இந்த சிலபஸை வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கேன், 35 டாபிக்ஸாக பிரித்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம மெட்டீரியலில் இருக்குது. ஸோ அந்த 35 டாபிக்ஸையும் நான் வந்து ஹை ப்ரையாரிட்டி, மீடியம் அண்ட் லோன் பிரிச்சுக்கிறேன். இந்த ஹை ப்ரையாரிட்டியில் எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா, இப்போ வந்து பாருங்கள், இந்த பார்லிமெண்ட் டாப்பிக்கில் தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கு, 40 கொஷின்ஸ். ஸோ அதெல்லாம் ஹை ப்ரையாரிட்டி. இந்த மாதிரி 40லேருந்து நான் எத்தனை கொஷின்ஸ். நெக்ஸ்ட் எஃப்ஆர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆரில் 37. இந்த மாதிரி ஹை ப்ரையாரிட்டியில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ஆஸ்க் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 35 டாபிக்ஸையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சங்க்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே? டிவைட் பண்ணி இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனில்
நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. எது ரொம்ப முக்கியம், எது அடுத்த லெவல், எது லோ லெவல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இதுதான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ணணும். நீங்கள் எடுத்ததும் புக் எடுத்துகிட்டு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்ததுமே நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எது முக்கியம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா, ஸோ நீங்கள் மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க, இப்போ ப்ரையாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறது ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா, எடுத்தது பார்லிமெண்ட் படிக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.